நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். இந்த ஒரு விஷயம் தான் இயற்கையோட இணைஞ்சு வாழ்றதுக்கும் புது புது விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் உதவி செய்யுது. பூமியில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள், அதாவது புவியியல், தொல்பொருட்கள், இது எல்லாத்துலேயுமே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு மர்மங்கள் அதில் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்ல விசித்திரமான நிகழ்வுகளும் நடந்துட்டு தான் இருக்கு. நம்மள நிறைய பேத்துக்கு செவ்வாய் கிரகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறையவே ஆசை இருக்கும். நம்மளோட பூமியில செவ்வாய் கிரகத்தை போலயே ஒரு இடம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஒரு இடத்துல எந்த வித டெக்னாலஜியுமே வேலை செய்யாதான். நம்மளோட பூமியில ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கல் காளான்கள் நிறையவே உருவாகி இருக்கா. இந்த ஒரு கடல்ல மிதக்கும் மணல் தீவுகளை நம்மளால பார்க்க முடியும். உலகத்துல இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள்னால கூட பதில் சொல்ல முடியாம இருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள்னால கூட விளக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய 15 இடங்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே மழைக்காலங்களில் வரக்கூடிய இடி மின்னல் வந்துச்சுனாவே நமக்கெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் வருஷத்துக்கு 1 மில்லியன் மின்னல்கள் வரக்கூடிய ஒரு அதிசயமான தீவை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெனிசுலாவில் இருக்கக்கூடிய மரகைபோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரி தான் இது. இந்த ஏரியில் பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் மீன் பிடிக்கிறதுக்காக இந்த ஏரியை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஏரி சாதாரணமான ஏரியா இல்லாமல் பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஒவ்வொரு இரவுமே இடியுடன் கூடிய மழை பெய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். ஒரு வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 1 மில்லியன் மின்னல்கள் இங்கே உருவாகிட்டு இருக்கான். ஒரு வருஷத்துக்கு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 140 நாள்ல இருந்து 160 நாள் வரைக்குமே இடி மின்னல் அப்படின்னு சொல்லி மழை பெஞ்சிட்டு இருக்கு. நூற்றுக்கணக்கான வருஷங்களாவே இந்த நிகழ்வு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பெய்யக்கூடிய மழை நைட்டு 10 மணி வரைக்குமே நீடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மின்னல்கள் பொதுவாகவே 1 மைல் வரைக்குமே நீளமானதா தெரியுது. இந்த மின்னல்களுக்கு எவர்லாஸ்டிங் ஸ்ட்ரோம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது நித்திய புயல் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த மாதிரி மின்னல், இடி, மழையெல்லாம் சேர்ந்து நம்ம பார்க்கும்போது ஏதோ வேற்று கிரகத்துல இருக்க மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீலை கொடுக்கும். இந்த மின்னல்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த நிகழ்வு துல்லியமா தினமும் நடந்துட்டு இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. இதற்கான காரணத்தை துல்லியமா அவங்கனால கண்டுபிடிக்க முடியலையா. ஒருவேளை கரீபியன் கடல்ல இருந்து வரக்கூடிய சூடான மற்றும் ஈரப்பதமான காற்று, இண்டீஸ் மலைகள்ல இருந்து இறங்கி வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்று கூட மரகைபோ ஏரியோட நிலப்பரப்புல பட்டு காற்று மேல போறனாலதான் இந்த மாதிரி மின்னல்கள் உருவாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இனிமே சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏரிக்கு அடியில எண்ணெய் இருப்புகள் அதிகப்படியா இருக்கனால, கனிம வளங்கள் நிறைய இருக்கிறனால கூட இந்த மாதிரி மின்னல்கள், மழைகள் பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் எதுவா இருந்தாலும் இந்த கட்டுமோ மின்னல் வெனிசுலா நாட்டுப்புற கதைகள்ல மற்றும் மரபுகள்ல ஒரு முக்கியமான பங்கா மாறி இருக்கு. பொதுவா இந்த மின்னல் நிறைய உயிர்களை காப்பாத்திட்டு இருக்கான். இந்த கடல்ல போகக்கூடிய மாலுமிகள், அதுக்கப்புறம் நேவிகேட்டர்களுக்கு இயற்கையான ஒரு கலங்கரை விளக்காதான் இந்த மின்னல் திகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே மலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாவே கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பில் தான் உருவாகி இருக்கு. ஆனால் இந்த மலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான அமைப்பில் உருவாகி இருக்கு. இந்த ஒரு மலைக்கு தான் அவங்க சாக்லேட் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த சாக்லேட் மலை பிலிப்பைன்ஸ்ல போலா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த மலைகள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே பிலிப்பைன்ஸ் அற்புதமான இயற்கையான நிலப்பரப்பை உருவாக்குது. அது மட்டும் இல்லாம பிலிப்பைன்ஸ் நாட்டோட இது பிரபலமான அடையாளத்துல ஒன்னா மாறி இருக்கு. இந்த மலைகள் வறண்ட காலங்களில் பார்க்கும்போது பழுப்பு நிறமா மாறுதாம். அந்த மாதிரி பழுப்பு நிறமா மாறும்போது பார்க்கறதுக்கு சாக்லேட் மாதிரியே இருக்கனால சாக்லேட் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த சாக்லேட் மலையோட வடிவம் பல சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மலையோட உருவாக்கம் சயின்டிபிக்கா, அதுக்கப்புறம் புராண கதைக்கு ரீசனா அமைஞ்சிருக்கு. இந்த மலை உருவானதுக்கு சயின்டிபிக்கா ரீசன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் உள்ளூர் மக்கள் புராண கதை சொல்றாங்க. 2 காரணங்களும் என்ன சொல்லுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல சுண்ணாம்புகள் அரிப்புனால இந்த மாதிரி மலை உருவாகி இருக்கலாம் சொல்றாங்க. பண்டைய காலத்துல இந்த இடத்துல கடற்பரப்பு இருந்திருக்கலாம். அந்த இடத்துல பவள படிவுகள் அதிகமா உருவாகி பல மில்லியன் ஆண்டுகளா அவைகள் இப்படி ஒரு கூம்பு வடிவ மலைகளை உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலைகள் துல்லியமான அதிக எண்ணிக்கையிலும் இது உருவாகி இருக்கு. பல மில்லியன் வருஷமா இந்த மலைகள் அழியாம இருக்கு அப்படிங்கறதே ஒரு பெரிய ஆச்சரியமா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மலைக்கு புராண கதை ஒண்ணு இருக்கா. அறிவியல் எல்லாம் தாண்டி இந்த மலைக்கு ஒரு காதல் கதை இருக்கா. அந்த இடத்துல ஒரு அப்படின்னு சொல்லக்கூடிய ராட்சசன் ஒருத்தவங்க அலோயா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணை காதலிச்சுட்டு வந்தாரா. அந்த பெண் பாத்தீங்கன்னா திடீர்னு இறந்து போனனால அந்த துக்கத்தை தாங்க முடியாம இந்த ராட்சசன் ரொம்ப அழுதாராம். அப்படி அழும்போது விழுந்த கண்ணீர் துளிகள்னால உருவானதுதான் இந்த சாக்லேட் மலைகள் அப்படின்னு சொல்லி உள்ளூர் மக்கள் நம்புறாங்க. இந்த மாதிரிதான் புராண கதைகள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸோட பிரபலமான டூரிஸ்ட் பிளேஸா இது மாறி இருக்கு. இந்த மாதிரி அதிக அளவுல உருவாகி இருக்கக்கூடிய சாக்லேட் மலையை பார்க்கறதுக்கே அதிசயமாகவும் அதுக்கப்புறம் அழகாகவும் தான் அமைஞ்சிருக்கு. இந்த சாக்லேட் மலை மேல ஏறி போய் பார்த்தோம் அப்படின்னா இயற்கையோட மொத்த அழகை நம்மளால பார்த்து ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. த சோன் ஆஃப் சைலன்ஸ், இந்த இடத்த உலகத்தோட அமைதியான ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தின் பல இடங்கள்ல டெக்னாலஜி அதிக அளவுக்கு வளர்ந்துருக்கு.
எவ்வளவுதான் டெக்னாலஜி அதிக அளவுக்கு வளர்ந்திருந்தாலுமே இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல நெட்வொர்க் வந்து சுத்தமாவே வேலை செய்யாதான். அந்த மாதிரி ஒரு இடத்த பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். மெக்சிகோவுக்கு வடக்குல டுராங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலத்துல தான் த சோன் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய அந்த விசித்திரமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு இடத்த மாபிமி டெசார்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸ்பானிஷ் மொழியில பார்த்தோம்னா இதோட பேர் வந்து அமைதியான மண்டலம் அப்படிங்கிறது அர்த்தமா. இந்த ஒரு பாலைவனம் ஸ்வாகுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலைவனத்தோட தொலைதூர பகுதியா அமைஞ்சிருக்கு. இதோட தூரம் அப்படின்னு பார்த்தோம்னா 1500 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருந்து 3800 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவா கொண்டுள்ளதா இருக்கு. இந்த இடத்துல தனித்துவமான பாறை அமைப்புகள் நிறைய இருக்கு. இது வந்து ஒரு வறண்ட பாலைவனமா தான் இருக்கு. இங்க வந்து குறைஞ்ச மக்கள் தொகை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்த நார்மலா இல்லாம வேறுபடுத்தி காட்டுறதே அங்க இருக்கக்கூடிய மின்காந்த விசை தான். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிஸ்டர்பன்ஸ் வந்து இந்த இடத்துல அதிகமா வந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் பல வருஷங்களா விவரிக்க முடியாத ஒன்னாவும் இருந்துட்டு இருக்கு. ரேடியோ சிக்னல், தொலைத்தொடர்பு இந்த மாதிரி எந்த ஒரு சேவையுமே இந்த இடத்துல வேலை செய்யாதான். இந்த வழியா போகக்கூடிய மக்கள் வந்து நெட்வொர்க் கட் ஆகிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நடக்க காரணமே அப்பகுதியில் இருக்கக்கூடிய அதிக அளவு காந்த விசை, அதுக்கப்புறம் கனிம படிவுகளின் விளைவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்றாங்க. இன்னுமே சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு இடம் அமானுஷ்யமான நிகழ்வு நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா வேற்று கிரகத்துக்கும் இந்த இடத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம். இந்த மாதிரி தான் காரணங்கள் வந்து நிறைய சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இடத்த இன்னுமே விசித்திரமா மாத்தக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வானத்துல பார்த்தோம்னா லூமினஸ் வந்து அதிகமா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. வரும் காலங்கள்ல இந்த இடம் ஒரு முக்கியமான ஒரு இடமா மாறுறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கறத மக்கள் நம்புறாங்க. பொதுவாகவே ஃபைன் மரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாவே ஹைட்டா நேரா வளரக்கூடியதா தான் இருக்கும். ஆனா ரஷ்யால பால்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மரங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே விசித்திரமா வளைஞ்சு நெளிஞ்சு வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி வளர்ந்துருக்கக்கூடிய மரங்கள் இருக்க இடத்துக்கு தான் இவங்க வந்து டான்சிங் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த மரங்களோட வடிவமைப்பு ஆராய்ச்சியாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தினாலும் பல சுற்றுலா பயணிகளை இது வந்து கவர்ந்திருக்கு. இந்த மரங்கள் வந்து விசித்திரமா யாருமே எதிர்பார்க்காத வகையில வளர்ந்துருக்கு. இந்த இடத்துல ஒரு மரம் மட்டும்தான் விசித்திரமா இல்லாம எல்லா மரங்களும் இப்படித்தான் வித்தியாசமா வளர்ந்துருக்கு. இந்த மரம் இப்படி வளர்றதுக்கு அங்க இருக்கக்கூடிய நிலை இல்லாத மணல் கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமே சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பால்டிக் கடல்ல இருந்து தொடர்ச்சியா வரக்கூடிய வலுவான காற்றுனால இந்த மரங்கள் வந்து வளரும் போதே வளைஞ்சு வளர்ந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து காலப்போக்குல இந்த மாதிரி ஒரு தோற்றத்தை நமக்கு வந்து காமிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா மரங்களுமே ஒவ்வொன்றும் வேறுபட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ரஷ்ய மக்கள் வந்து இதை இயற்கைக்கும் அப்பாற்பட்ட சக்தி தான் இப்படி வளர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு மக்கள் வந்து பெரிய வரவேற்பா கொடுக்கறாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸை அவங்க வந்து மேஜிக் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. என்ன காரணம்னா இந்த நீர்வீழ்ச்சியில போகக்கூடிய தண்ணீர் வந்து திடீர்னு காணாம போயிடுதா. அதனால இந்த நீர்வீழ்ச்சியை மேஜிக் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. மினிசோட்டா மாகாணத்துல இருக்கக்கூடிய மேக்னி ஸ்டேட் பார்க்ல தான் இந்த மேஜிக் நீர்வீழ்ச்சி வந்து இருக்கு. இந்த ஒரு நீர்வீழ்ச்சியை டெவில்ஸ் கெட்டில் அப்படின்னு தான் சொல்றாங்க. புரூவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிவருக்கு மத்தியில போகக்கூடிய இந்த தண்ணீர் வந்து ஒரு இடத்துல ரெண்டா பிரிஞ்சு நீர்வீழ்ச்சியில விழுகுது. அந்த மாதிரி விழுகக்கூடிய ஒரு பகுதி தண்ணீர் எப்போதும் போலதான் அது வந்து போயிட்டு இருக்கா. ரெண்டாவதா பிரிஞ்சு போகக்கூடிய தண்ணீர் வந்து ஹெட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய குழிக்குள்ள விழுகுது. இதுல இருக்கும் ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த தண்ணீர் வந்து எந்த பக்கமுமே வெளியே வர்றதே இல்லையா. இதுக்குன்னே அவங்க வந்து தனியா ஆராய்ச்சி நடத்தி பார்த்திருக்காங்க. பிங் பாங் பந்துகளை தண்ணியில போட்டு பார்த்திருக்காங்க. அது வந்து வெளியே எந்த பக்கமுமே வரல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கலர் சாயம் அதாவது கலர் டைய வந்து ஊத்தி பார்த்திருக்காங்க. அப்படி வந்து கலர் தண்ணி எங்கேயுமே தென்படவே இல்லையா. இன்னுமே ஒரு படி மேல போய் அவங்க GPS டிராக்கரவே தண்ணிக்குள்ள போட்டு பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி எந்த காரணமுமே அவங்களுக்கு பலன் அளிக்காம தான் போயிருக்கு. தண்ணிக்குள்ள போற எந்த பொருளுமே வெளியே எந்த பக்கமுமே வரல அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க அவங்க வந்து பல வருஷங்களா முயற்சி எடுத்து பார்த்திருக்காங்க. பட் நோ யூஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தண்ணி விழுகக்கூடிய இடத்துல குகைகள் வந்து ஏதாவது இருக்கலாம். அந்த குகைகள் வழியா சுரங்கத்துக்குள்ள இந்த தண்ணீர் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்றாங்க. சில டைம் வந்து இந்த நீர்வீழ்ச்சியில தண்ணி வந்து அதிகமாகறதையும் நம்மளால பார்க்க முடியும். என்னதான் இருந்தாலும் இவ்வளோ தண்ணி உள்ள போகுது அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில வெளியே வந்துதான் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. இந்த ஒரு நீர்வீழ்ச்சியை நம்ம வந்து நேர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஆச்சரியத்தை கண்டிப்பா கொடுக்கும். சவுதி அரேபியா அப்படின்னு பார்த்தோம்னாவே அழகிய மற்றும் அதிர்ச்சியூட்டக்கூடிய பாலைவன கட்டமைப்புகள்ல ஒன்னா திகழ்ந்துட்டு இருக்கு. இந்த பாலைவனத்துல தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களையே திகைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாறை அமைப்பு இருக்கு. சவுதி அரேபியால டி ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல தான் 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பாலைவனத்துல இந்த பாறை அமைச்சிருக்கு. இந்த பாறையை தான் அல் நஸ்லா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாறையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன கல் மேல ஒரு பெரிய கல்லை தூக்கி வச்ச மாதிரி தான் இருக்கும். இந்த கல்லுல இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான விஷயம் என்னன்னா கரெக்டா சென்டர்ல வந்து நேரா கட் பண்ணிருப்பாங்க. இந்த பாறை வந்து தனித்தனியா இருக்கும். ஆனா இதை வந்து யாராவது கட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜில யூஸ் பண்ணா கூட இப்படி கட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இதுல இருக்கக்கூடிய உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இயற்கையாகவே உருவான ஒரு பிளவு தான் அப்படின்னு சொல்றாங்க.
பல டன் எடையில இருக்கக்கூடிய ஒரு பாறை 20 அடி உயரத்துல 30 அடி அகலத்துல இருக்கு. மணல் கற்களால தான் இந்த பாறை வந்து உருவாகி இருக்கு. கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு பழமையான பாறை தான் இது. சில பேர் வந்து இந்த பாறையை பண்டைய கால மக்கள் இந்த பாறையை வந்து துளை போட்டிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. மனிதர்கள் செதுக்கிறது தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல. சில பேர் வந்து ஏலியன் கூட இந்த மாதிரி பாறைகளை கட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் புவியியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இயற்கையா தான் உருவாச்சு, இதை வந்து யாருமே கட் பண்ணல அப்படிங்கறத அவங்க நிரூபிக்கிறாங்க. பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளா மணல் கல்லின் அழுத்தத்தினால தூண்டப்பட்டு டெக்டானிக் செயல்பாடுனால அறிவு மற்றும் வானிலை போன்ற காரணங்களால தான் இந்த மாதிரி பாறைகள்ல வெடிப்பு உருவாகி நேரா வந்து பிளவு வந்திருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சிறிய கல்லுக்கு மேல இவ்வளவு பெரிய பாறை இருக்கிறனால இது வந்து எப்ப வேணாலும் கீழே விழுகக்கூடும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இருந்தாலுமே சுற்றுலா மக்கள், ஆராய்ச்சியாளர்கள், புவியியலாளர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் அந்த கல்லை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு இடத்த சகாரா பாலைவனத்தோட கண் அப்படின்னு தான் சொல்றாங்க. மேற்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மொரிடேனியா பாலைவனத்துல தான் இந்த மாதிரி கண் போன்ற அமைப்பு அமைஞ்சிருக்கு. இதை வந்து அவங்க த ரிசர்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த வடிவம் வந்து ஒரு புவியியல் உருவாக்கம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதை வந்து வானத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெளிவா தெரியுது. தரையில இருந்து பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து தெரியாதா. இந்த அமைப்போட டயாமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 40 கிலோமீட்டர் வரைக்கும் வட்ட வடிவமா உருவாகி இருக்கு. இந்த சர்க்குலர் ஃபார்மேஷனோட உருவாக்கம் வந்து வண்டல் பாறையினால உருவாகி இருக்கு. அதாவது பல அடுக்குகள் கொண்ட வளையங்கள் மாதிரி உருவாகி இருக்கு. அதனோட உள்வளையத்தை பார்த்தோம்னா பழமையான பாறை வந்து இருக்காம். ஆனா வெளிப்புற அடுக்குகள்ல பார்த்தோம்னா புதிய படிவுகள் வந்து அதுல இருக்காம். இந்த வட்டத்துக்குள்ள நம்ம வந்து நிற்கும் போது அந்த அமைப்புக்குள்ளதான் நம்ம இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாதா. ஆரம்பத்துல வந்து இந்த அமைப்பை ஒரு விண்கல் தாக்கத்தினால உருவாகி இருக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சாங்களாம். ஆனா இது வந்து டெக்டானிக் பிளேட் ஷிஃப்டிங் காரணமா இந்த பாறைகள் வந்து நகர்ந்து ஒரே மாதிரியான சர்க்குலர் வடிவத்துல உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா எரிமலை வெடிப்பால தான் இந்த சர்க்குலர் வந்து உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன காரணம்னா அதுல இருக்கக்கூடிய மேடான பகுதிகளை பார்க்கும்போது அது வந்து மேடான பகுதிகள்ல இருந்து தொடர்ந்து சரிவா வருது. இதை வந்து அவங்க காரணமா வச்சு என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல வந்து எரிமலை வெடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி எரிமலை வெடிச்சனால அந்த இடத்துல எரிமலை குழம்புகள் உடைய தடம் வந்து உருவாகி இருக்கலாம். அதனால வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐ சர்க்குலேஷன் ஃபார்மேஷன் வந்து வல்கனோவோட உருவாக்கம் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இன்னுமே அதுக்கான ப்ரூஃப் வந்து அவங்க கொடுக்கல. இந்த இடத்த வந்து சகாராவோட அட்ராக்டிவ் பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா இதை வந்து வானத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் கிரகத்தோட நிலப்பரப்பு அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணும். செவ்வாய் கிரகத்தோட ஒரு தோற்றத்தை தான் இந்த ஐ ஆஃப் சகாரா வந்து கொடுக்குது. பொதுவாகவே கடல்கள் அப்படின்னாவே பல உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடமா வந்து இருக்கு. நம்ம வந்து நிலத்துல இருக்கக்கூடிய பகுதி விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா கடல்ல இருக்கக்கூடிய முக்கால்வாசி விஷயங்களை இன்னுமே கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி கடல்ல இருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான விஷயத்தை தான் இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா கடலுக்கு மேல தெரியக்கூடிய மணல் தீவுகள். இது வந்து உண்மையான மணல் தீவுகள் கிடையாது. இது வந்து கடல்ல வளரக்கூடிய ஒரு வகையான பாசிகள். வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இன்னுமே மர்மமானதா தான் இருக்கு. இந்த இடத்த தான் அவங்க வந்து சர்கசோ சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இடம் வந்து 4 கடல்கள் ஒன்னா சேரக்கூடிய இடமா இருக்கு. இந்த கடல்ல பார்த்தோம்னா சசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பழுப்பு நிறத்துல பாசிகள் வந்து அதிக அளவுல இருக்கு. இந்த பாசிகள் எல்லாமே மிதக்கக்கூடிய பாசிகளா தான் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடல் பாசிகள் வந்து கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 4 மில்லியன் சதுர மைல் வரைக்குமே இந்த கடற்பாசிகள் வந்து ஒன்னா ஒரு இடத்துல சேர்க்குது. இந்த மாதிரி சேரக்கூடிய பாசிகள் வந்து பாக்குறதுக்கு ஒரு படலம் மாதிரி நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்குது. அதிக அளவுல இருக்கக்கூடிய கடல் பாசிகள் வந்து அந்த இடத்துல வாழக்கூடிய மீன்கள், அதுக்கப்புறம் மாமிகள், கடல் உயிரினங்களுக்கு முக்கியமான வாழ்விடத்தை அது வந்து கொடுக்குதா. இந்த கடல் பாசிகள் வந்து இயற்கையாவே மிதக்கிற தன்மையில தான் இருக்கு. இந்த கடல் பாசிகள் நீரோட்டத்துக்கு தகுந்த மாதிரியே மிதந்துகிட்டே கடைசியில கரைக்கு போய் சேர்ந்துருதா. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அது வந்து கடலுக்கு திரும்ப வருதா. இந்த நிகழ்வு வந்து திரும்ப திரும்ப ஒரு சுழற்சி மாதிரி அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரிய குழப்பமா தான் இருக்கா. இந்த ஒரு விஷயத்த இயற்கையோட அதிசயம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த மாதிரி தெரியக்கூடிய கடல் பாசிகளை பார்த்தோம்னா கடலுக்கு மேல மணல் தீவுகள் இருக்கிறது போலதான் நமக்கு தெரியுது. இந்த சசம் கடல் பாசி வந்து கடல் உயிரினங்களுக்கு வாழ்விடமா மட்டும் இல்லாம இது வந்து ஆக்சிஜனையும் உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னுமே இதுக்குள்ள ஒரு சிறப்பம்சம் வந்து இருக்கு. அது வந்து என்னன்னா தற்போது பிளாஸ்டிக்கை சாப்பிடக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்து அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம உலகத்துக்கே கிடைச்ச வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிளாஸ்டிக்கை சாப்பிடக்கூடிய நுண்ணுயிரிகளை வச்சு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அதிகமான பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி இதற்கான ஆராய்ச்சிகள் வந்து நடத்திட்டு இருக்காங்களா. நம்ம எல்லாருமே சாதாரணமா மண்ணில் வளரக்கூடிய காளான்களை பார்த்திருப்போம். ஆனா இந்த ஒரு இடத்துல ஸ்டோன் மஷ்ரூம் வந்து அதிக அளவுல வளர்ந்துருக்கு. இந்த ஒரு இடத்த பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம பூமி மாதிரியே தெரியாது, ஏதோ வேற கிரகத்துல தான் இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு நினைக்க தோணும். அந்த அளவுக்கு ஒரு விசித்திரமான இடமா இது வந்து அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி விசித்திரமான பாறை அமைப்புகள் இருக்கக்கூடிய இடத்த தான் இவங்க வந்து ஒட்டவாரா மவுண்டன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ரஷ்யால இருக்கக்கூடிய
கொரிலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் விசித்திரமான பாறை அமைப்புகள் இருக்கு. இந்த இடத்த வந்து நம்ம பார்க்கும்போது கற்கள் பாறைகள் தான் அதிக அளவுல இருக்கு. இந்த இடத்துல இருந்து 12 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து கடல் மட்டத்துல இருந்து 1369 அடி, அதாவது 417 மீட்டர் உயரத்துல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு இடத்தை தனிப்படுத்தி காட்டுவதே அங்க இருக்கக்கூடிய மஷ்ரூம் ஸ்டோன்ஸ் தான், அதாவது அங்க இருக்கக்கூடிய கல்காலன்கள் தான். இது வந்து நிறைய அளவுல இருக்கு. இந்த பாறை அமைப்பை தான் அவங்க வாவர் ராக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாறை அமைப்பை நம்ம வந்து பார்த்தோம்னா சாதாரணமா குட்டியா இருக்கக்கூடிய காளான் மாதிரி இல்லாம இது வந்து கிட்டத்தட்ட 9 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்கா. அது மட்டும் இல்லாம பல டன் எடையுள்ள ஒரு பெரிய பாறைகள் தான் இது. பல டன் எடையுள்ள பாறை சிறிய தண்டுனால தாங்கி நிக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்கே பெரிய ஆச்சரியம் தான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கல் காளான்களை பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் தான் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்களாம். லேட்டஸ்டா பண்ண ஆராய்ச்சியில தான் தெரிய வந்திருக்கு. இந்த கல் காளான்கள் வந்து இயற்கையாகவே உருவாகி இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இயற்கையாகவே இந்த பாறைகள் உருவாகி இருந்தாலும் இதனுடைய உருவாக்கம் தான் இன்னி வரைக்கும் பெரிய மர்மமாவே இருக்கு. சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட பூமிக்கு 2000 வருஷங்களுக்கு முன்னாடி வந்த ஐசேஜ்னால பனிப்பாறைகள் வந்து உருவாகுச்சா, அந்த மாதிரி உருவான பனிப்பாறைகள் மேல அழுத்தம் வந்து உண்டாகி அந்த பாறைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சு விழ ஆரம்பிச்சிருக்கு. பல்லாயிரக்கணக்கான வருஷங்களா பனிப்பாறையோட மென்மையான பகுதி வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒடிஞ்சு விழுந்து கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. அதோட மிச்சம் தான் இந்த தண்டு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய கடினமான பாறைகள் வந்து மேல அப்படியே இருந்திருக்கு. இந்த மாதிரி நடந்தனால இப்ப வந்து நம்ம பார்க்கும்போது கல் காளான்கள் போல நம்மளுக்கு காட்சி அளிக்குது. இன்னுமே சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நில அதிர்வுனால கூட இந்த மாதிரி உருவாகி இருக்கலாம். ஒருவேளை இந்த நிலத்துல நதிகள் வந்து போயிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப தாழ்வான பகுதி அப்படிங்கறனால அங்க வந்து நதிகள் ஓடிட்டு இருந்திருக்கலாம். அதனால கூட பாறைகள்ல அரிப்பு ஏற்பட்டு இந்த மாதிரி கல் காளான்கள் போல தோற்றம் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உள்ளூர் மக்கள் வந்து இந்த இடத்த நீண்ட காலமா அவங்களோட கடவுள் வாழக்கூடிய ஒரு புனிதமான இடமா தான் அவங்க கருதுறாங்களாம். இந்த மலை கல் காளான்கள் பாறைகளுக்கும் ஒரு ஆன்மீகம் இருப்பதா அவங்க வந்து நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கல் காளான் உருவாகிறதுக்கான புராண கதை வந்து ஒண்ணு சொல்றாங்க. அந்த காலத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ராட்சச மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தாராம். அந்த மாதிரி வாழ்ந்த ராட்சச மனிதன் தான் இந்த மாதிரி கல்களை அடுக்கி விளையாண்டதா சொல்லப்படுது. அந்த மாதிரி அடுக்கி வச்ச கல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய கல் காளான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் இயற்கைக்கும் அப்பாற்பட்டு இந்த மாதிரி பாறை அமைப்புகள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கறதுக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. கண்ணாடிக்கு மேலே வெளிச்சம் பட்டுச்சு அப்படின்னா அது வந்து எப்படி தெரியுமோ அது போலதான் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வெளிச்சம் வந்து தெரியுது. ஆனா இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வானத்துல தெரிஞ்ச ஒளி அப்படின்னு சொல்றாங்க. நார்வே அப்படின்னாவே பல விசித்திரங்களான நிகழ்வுக்கு பெயர் போனது. இந்த ஒரு விசித்திரமான நிகழ்வையும் நார்வேல தான் பார்த்திருக்காங்களாம். இந்த ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் வந்து யாருமே நம்பவே இல்லையாம். ஆனா அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா இதை பத்தி ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்மளோட பூமியில துருவ பகுதிகளில் பார்த்தோம்னா அரோரா போரியலிஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை வந்து நம்ம பார்த்தோம்னா பல கலர்ல தெரியும். அது போலதான் இதுவும் வானத்துல ஒரு நிகழ்வு நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நார்வேல இருக்கக்கூடிய ஹாலின் பள்ளத்தாக்குல தான் இந்த ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த நிகழ்வுக்கு வந்து அவங்க ஹெஸ்டலன் லைட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு இரவு நேரங்கள்ல தான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இரவு நேரங்கள்ல நம்ம வந்து வானத்தை பார்க்கும்போது ஒளிரக்கூடிய விளக்குகள்னால நீளமான கலர் லைட்ஸ் மாதிரி அது வந்து வெளிப்படுது. இந்த நிகழ்வு வானத்துல நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னு தான் சொல்றாங்க. சில மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏலியனோட ஸ்பேஸ் ஷிப் தான் வானத்துல போகுது, அதுதான் இந்த மாதிரி ஒரு ஒளியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஹாலின் லைட்ஸை 1980ஆம் ஆண்டு தான் ஃபர்ஸ்ட் மக்கள் கவனிச்சிருக்காங்களாம். இந்த நிகழ்வு வந்து இதுக்கு முன்னாடி 1930ஆம் ஆண்டே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த நிகழ்வு எப்போதாவது நடக்கும் நிகழ்வா இல்லாம இந்த ஒளி வந்து அடிக்கடி இரவு வானத்துல நிறைய பேர் பார்த்துக்கிறதா அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்களாம். சில விஞ்ஞானிகள் வந்து இந்த மாதிரி ஒளி எப்படி உருவாகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து கேமராக்கள், ஸ்பெக்ட்ரோகிராஃப்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய கருவிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனாலும் அதனுடைய உருவாக்கம் வந்து கேமரால பதிவானாலும் அது வந்து எதனால உருவாகுது அப்படிங்கறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலையா. ஒருவேளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புவியியல் செயல்பாடுகள்னால உருவாக்கப்பட்ட பிளாஸ்மாவா கூட இருக்கலாம் அப்படின்னு தான் கெஸ் பண்றாங்க. என்ன காரணமா இருந்தாலும் இந்த இடம் வந்து ஏலியன்ஸை பத்தி ஆர்வமா உள்ளவங்களுக்கு இந்த இடம் வந்து அட்ராக்டிவ் பிளேஸா தான் மாறி இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க ஏலியன்ஸோட ஸ்பேஸ் ஷிப் தான் போயிட்டு இருக்கு, அதனாலதான் அந்த ஒளி உண்டாகுது அப்படிங்கறத அவங்க நம்புறாங்க. இந்த மாதிரி வானத்துல நடக்கக்கூடிய விசித்திரமான ஒரு லைட்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்களாம். பெர்முடா ட்ரையாங்கிளை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல விசித்திரமான லைட்ஸ், அதுக்கப்புறம் மர்மமான நிகழ்வுகள் பல 100 ஆண்டுகளாக அங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக அந்த இடத்துல பார்த்தோம்னா கப்பல்கள் மற்றும் விமானங்கள் இதனால் பாதிக்கப்படுறதா சொல்லப்படுது. இந்த பகுதியை வந்து இப்போதைக்கு முழுமையாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கான விளக்கங்களும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு தான் இருக்காங்க. இது போலவே மர்மங்கள் நிறைந்த இடம் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடமும் வந்து இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா டெவில் சி. இதை வந்து டிராகன் ட்ரையாங்கிள் அப்படின்னு கூட சொல்றாங்க.
ஜாப்பனீஸ் கடற்கரை, குவாம், அதுக்கப்புறம் போனன் இந்த தீவுகளுக்கு இடையில தான் பாத்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் வந்து இருக்கு. இந்த அமானுஷ்யமான இடத்தை பத்தி பல புராண கதைகள் இருந்துட்டு தான் வருது. இந்த இடத்துல போகக்கூடிய கப்பல்கள், அதுக்கப்புறம் வானத்துல போகக்கூடிய விமானங்கள் வந்து திடீர்னு காணாம போயிடுதான். அதுல வந்து நம்ம குறிப்பா எடுத்து பார்த்தோம்னா 1918ஆம் ஆண்டு ESS சைக்ளோப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட கடற்படையை சேர்ந்த பெரிய சரக்கு கப்பல் வந்து அந்த இடத்துல எந்த தடையுமே இல்லாம காணாம போயிருக்கா. அந்த கப்பல்ல வந்து 309 க்ரூ மெம்பர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அந்த கப்பல்ல இருந்த 309 பேரோட அந்த கப்பல் வந்து மொத்தமா காணாம போயிருக்கு. அதுவும் பார்த்தோம்னா எந்த ஒரு சிக்னலுமே அவங்க வந்து அனுப்பலையா. திடீர்னு வந்து அந்த கப்பல் மறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்குமே வரலாற்றுல மிகப்பெரிய மர்மங்கள்ல ஒன்னாதான் இருந்துட்டு இருக்கு. இந்த கப்பல் காணாம போனதுக்கான காரணம் வந்து பூமியோட காந்த முரண்பாடுகள் தான் காரணமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு இடத்துல காம்பஸ் ரீடிங் கூட சரியா காமிக்காதான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக்ஸ் பொருட்கள் எல்லாமே செயலிழந்து போயிருதா. அதையும் தாண்டி அங்க வந்து வானத்துல விசித்திரமான ஒளி வந்து தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய கடலுக்கடியில எரிமலைகள் ஏதாவது வெடிச்சிருக்கலாம், இல்லைன்னா வேற்று கிரகத்தோட தொடர்பு வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து அமானுஷ்யமான சக்திகள் வந்து இருக்கிறதா பல கருத்துக்கள் சொல்லப்படுது. ஆனா இது எல்லாத்தையுமே தாண்டி சயின்டிபிக்கா ரீசன் வந்து சொல்றாங்க. சில நிபுணர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கப்பல்கள் அதுக்கப்புறம் விமானங்கள் காணாம போறதுக்கு காரணமே அந்த கடல்ல வரக்கூடிய திடீர் புயல்கள், கணிக்க முடியாத வானிலை மாற்றங்கள், அங்க வந்து அடிக்கக்கூடிய சூறாவளி காற்று, அதே சமயத்துல பூமியோட காந்த விசை, அதுக்கப்புறம் நீருக்கடியில வெடிக்கக்கூடிய எரிமலைகள், பூமியின் விரிசல்கள்னால கூட ஏதாவது தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு அதனாலதான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி பூமியில ஏற்படக்கூடிய திடீர் மாற்றங்கள்னாலதான் அங்க வந்து கடலுக்கு மேல போகக்கூடிய கப்பல்கள், அதுக்கப்புறம் விமானங்கள் திடீர்னு வந்து மறையறதுக்கு காரணமா அது வந்து அமைதான். ஆராய்ச்சியாளர்கள் வந்து என்னதான் காரணங்கள் சொன்னாலும் பர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும். நம்மளோட சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய 2வது பெரிய கோள் அப்படின்னா சனி கிரகம் தான். சனி கிரகத்தோட அழகே அதோட அழகான வளையங்கள் தான். சேட்டனோட நார்த் போல்ல, அதாவது வட திசையில பார்த்தோம்னா அறுகோண புயல் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. இதை வந்து ஆராய்ச்சியாளர்கள் சேட்டன்ஸ் ஹெக்ஸகனல் ஸ்ட்ரோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த ஹெக்ஸகனலை பத்தி ஒரு புரிதலே பாத்தீங்கன்னா வயேஜர் ஸ்பேஸ் கிராப்ட் வந்து 1980ஆம் ஆண்டு தான் முதல்ல வெளியிட்டு இருக்கு. இந்த புயல் வந்து தொடர்ச்சியா வீசிட்டு இருக்கா. இதோட விட்டம் வந்து சுமார் 20,000 மைல்ஸ், அதாவது 32 கிலோமீட்டர் அளவுக்கு அறுகோண வடிவத்துல உருவாகிட்டு இருக்கா. இதனுடைய காற்றின் வேகம் அது மணிக்கு 200 மைல்ல இருந்து 320 கிலோமீட்டர் வரைக்குமே வேகத்துல வீசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி உருவாகக்கூடிய காற்று பாத்தீங்கன்னா 6 பக்கத்துல இருந்து ஒன்னா சேருதா. இதை வந்து நம்ம சனியோட மேற்பகுதியில பார்த்தோம்னா 6 கோணத்துல நமக்கு தெரியுது. இதைதான் ஆராய்ச்சியாளர்கள் ஹெக்ஸகனல் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அறுகோண புயல். சேட்டன் வந்து தன்னைத்தானே சுத்திக்கிறதுக்கு 10 மணி நேரம் 39 நிமிஷம் எடுத்துக்குது. சனி கிரகத்தோட வளிமண்டல அடுக்குகள்னாலையும் சனி கிரகத்தோட ரொட்டேஷன் ஸ்பீடுனாலையும் தான் இப்படி ஒரு புயல் வந்து அங்க உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கறத கெஸ் பண்றாங்க. சனியோட கிரகத்துக்கு 6 பக்கத்துல இருந்து காற்றோட தாக்கம் வந்து தொடர்ச்சியா தாக்கிட்டு இருக்கனால அறுகோண புயல் வந்து உருவாகுதான். கோரியாலிஸ் எஃபெக்ட்னாலதான் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. 2004ஆம் ஆண்டுல இருந்து 2017ஆம் ஆண்டு வரைக்கும் சனி கிரகத்தை சுற்றி வந்த ஹாசினி ஹியான் ஸ்பேஸ் கிராப்ட் வந்து சனி கிரகத்தோட அறுகோண வடிவ புயலை பத்தி ஒரு தெளிவையும் கொடுத்திருக்கான். அறுகோண வடிவ புயலை வந்து நம்ம பார்த்தோம்னா டீப் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் கோல்டு கலர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழுப்பு கலர் அப்படின்னு சொல்லி இந்த கலர்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நேரத்துல நமக்கு வந்து தெரியுது. பொதுவாகவே புயல் அப்படின்னா அது வந்து எப்படி வீசும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சனியோட மேற்பரப்புல பார்க்கும்போது 6 திசைகள்ல இருந்து ஒரு அழகான வடிவத்தை கொடுக்குது அப்படிங்கறத பார்க்கறதுக்கே ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கு. நியூ மெக்சிகோல இருக்கக்கூடிய கம் நகரத்துல வித்தியாசமான ஒரு இடம் வந்து இருக்கா. இங்க வரக்கூடிய மக்கள் வந்து இந்த இடத்துல மர்மமான ஒலி கேட்கறதா சொல்லியிருக்காங்க. அதாவது லோ பெட்ச்ல ஹிம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கேட்டுட்டு இருக்கா. அது வந்து ஒரு எக்கோ மாதிரியான சவுண்ட் வந்து கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க வந்து பக்கத்துல டீசல் என்ஜின் ஒன்று இருக்காம். அதனாலதான் இந்த சவுண்ட் வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல நினைச்சிட்டு இருந்தாங்களாம். இருந்தாலும் அந்த டீசல் என்ஜின் வந்து பழுதடைஞ்சு ஓடாம தான் இருந்திருக்கு. டீசல் என்ஜின் ஓடாம இருந்தாலும் இந்த சவுண்ட் வந்து அங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்ததா. இந்த மாதிரி கேட்கக்கூடிய சவுண்ட் வந்து எல்லாத்துக்கும் கேட்கறது இல்லையா, சில பேருக்கு மட்டும் கேட்கறதா சொல்லியிருக்காங்க. அதுவுமே லோ ஃப்ரீக்வன்சி நாய்ஸ் வந்து அங்க கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அதிர்வோட கேட்டுட்டு இருக்கா. இந்த ஒரு விஷயம் பல வருஷங்களா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு வித்தியாசமான சவுண்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து நாய்ஸை கண்டுபிடிக்கக்கூடிய கருவியை பயன்படுத்தி செக் பண்ணி பார்த்திருக்காங்க. சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தும் கூட அவங்களுக்கு அது வந்து என்ன சவுண்டு அப்படிங்கிறது தெரிய வரலையா. அவங்க வந்து அந்த சவுண்ட் எதனால வருது அப்படின்னு சொல்லி சில கோட்பாடுகள் சொல்றாங்களா. அதாவது மெஷினரி மைனிங், சுரங்க வேலைகள் ஏதாவது நடந்துட்டு இருக்கலாம், அதனால இந்த மாதிரி வித்தியாசமான சவுண்டு கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த சவுண்ட் வந்து மனிதர்களால உருவாக்கப்பட்டது கிடையாது அப்படிங்கறத ஆராய்ச்சியில கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து நிலத்துக்கடியில ஏதாவது திரவங்கள் ஓடிட்டு இருக்கலாம்,
இல்லைன்னா நில அதிர்வு காரணமா கூட இருக்கலாம். இது வந்து இயற்கையோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஹிம் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்ட் வந்து அந்த சத்தத்தை கேட்கும் போது அதை கேட்கறவங்களுக்கு அது ஒரு விதமான ஃபீலா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்கனால அந்த சவுண்டை வாழ்க்கை முழுசாவே மறக்கவே முடியாது அப்படின்னு தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சவுண்டை கேட்கும் போது ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்துதான். அந்த அளவுக்கு ஒரு விசித்திரமான ஒலி தான் அங்க வந்து கேட்டுட்டு இருக்கான். உலகம் முழுசாவே பண்டைய கால நாகரிகங்கள் நம்மளோட நிலப்பரப்புகள்ல அதிகமாவே இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த நேஸ்கா லைன்ஸ். பெருநாட்டுல பிரபலமானது இந்த விசித்திரமான வரைகோடுகள் தான். இந்த வரைகோடுகளை பாக்குறதுக்கே ரொம்ப விசித்திரமா தான் இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தோம்னா, இந்த வரைகோடுகளை தரையில தான் வரைஞ்சிருக்காங்க. ஆனா இந்த டிராயிங்ஸை தரையில இருந்து பார்த்தா தெரியாது, வானத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் அதோட முழு உருவத்தையும் பார்க்க முடியும். இதோட வரைபடங்களை பார்த்தோம்னா விலங்கு, அதுக்கப்புறம் தாவரங்கள், அது மட்டும் இல்லாம மனித உருவங்கள், சில விஷயங்கள் எளிமையான படம் மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் வந்து கஷ்டமான படங்கள் மாதிரியும் வரைஞ்சிருக்காங்க. இந்த படம் வந்து 174 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு. கிமு 200ல இருந்து கிபி 600 வரைக்கும் ஆண்டுகள்ல வாழ்ந்த மக்களால வரையப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய பாலைவனத்துல இருக்க சிவப்பு நிறத்துல இருக்க கூழாங்கற்களை அவங்க எடுத்திருக்காங்க. அந்த கற்களை எடுத்ததுக்கு அப்புறம் வெள்ளை நிறத்துல தரைப்பகுதி தெரியுது. அதை பயன்படுத்தி தான் அதை வந்து ஒரு உருவம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. முன்னோர்கள் வரைஞ்ச இந்த படங்களை அவங்க இவ்வளவு காலமா பாதுகாத்துட்டு இருக்காங்க. அந்த படங்கள் ஹம்மிங் பேர்ட், அதுக்கப்புறம் சிலந்தி, குரங்கு, அது மட்டும் இல்லாம விண்வெளி வீரர், அதுவுமே ஸ்பேஸ் சூட்டோட இருக்க மாதிரியும் வரைகோடுகளை அவங்க உருவாக்கியிருக்காங்க. இதை அவங்க எதுக்காக உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு கேள்வியாக தான் இருக்கும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது சடங்கு முறையை பயன்படுத்தி மலைக்காக வேண்டி உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வேற்று கிரகத்தில் வாழக்கூடிய ஏலியன்ஸ் கூட கம்யூனிகேட் பண்றதுக்காக கூட சிக்னல் கொடுக்கறதுக்காக இப்படி உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அந்த காலத்துல ஏலியன் அங்க வந்திருக்கலாம், அந்த இடத்துல தரை இறங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு பார்த்தோம்னா, இது வரைஞ்ச காலத்துல எந்த டெக்னாலஜியுமே கிடையாது. குறிப்பா பார்த்தோம்னா இது வந்து மேல வானத்துல இருந்து பார்த்தா மட்டும்தான் தெளிவான வரைபடங்களை பார்க்க முடியும். அதாவது தரையில இருந்து பார்த்தோம்னா வரைகோடுகளை முழுசா பார்க்க முடியாது, கோடு மாதிரி தான் தெரியும். இவங்கனால எப்படி இந்த அளவுக்கு துல்லியமான வரைபடங்களை உருவாக்க முடிஞ்சது அப்படிங்கிறது நம்ம எல்லார் மத்தியிலும் பெரிய கேள்விக்குறியா தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை நம்ம தான் பழைய காலத்து தொழில்நுட்பத்தை தொலைச்சிட்டோமோ அப்படின்னு தான் நம்மளை யோசிக்க வைக்கும் இந்த நேஸ்கா லைன்ஸ். லேக் ரெட்பா செனகல். ஆப்பிரிக்காவில் செனகல் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஏரி மற்ற ஏரிகளை விட தனித்துவமானது. இந்த ஏரியோட நிறத்தை பார்க்கும்போது பிங்க் கலர்ல இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த லேக்கை வந்து லேக் ரோசா அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு அர்த்தம் வந்து அதோட கலர் தான். இந்த ஏரி வந்து 3000 கிலோமீட்டர் அகலம் கொண்டதா இருக்கு. இந்த ஏரியோட நிறத்துக்கு காரணமே இந்த ஏரியில இருக்கக்கூடிய தண்ணீர் தானா. கடல் தண்ணியை விட 10 மடங்கு அதிக அளவு உப்புத்தன்மை கொண்டதா இருக்கு. அதனாலேயே இந்த ஏரியில யாராலையும் மூழ்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மூழ்க முடியாதான், மிதந்துகிட்டே தான் இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த பிங்க் நிறத்துக்கு காரணமே அந்த ஏரியில இருக்கக்கூடிய டி சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பூஞ்சைகள் தானா. அதிக அளவுல இருக்கக்கூடிய உப்பு தன்மையும் அது கூடவே இந்த பூஞ்சைகளோட அதிக அளவு வளர்ச்சியும் தான் இந்த ஏரியை எப்போதுமே பிங்க் கலர்லயே வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட ஏரியில மட்டும் சராசரியா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருடத்திற்கு 38,000 டன்ஸ் வந்து உப்பு தயாரிக்கப்படுதா. செனிகல் தான் அமெரிக்காவிலேயே லார்ஜஸ்ட் சால்ட் ப்ரொடெக்ஷன் கண்ட்ரின்னு சொல்றாங்க. அதற்கு இந்த ஏரியும் ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு. இதன் காரணமா அந்த பகுதி மக்களுக்கு வந்து இந்த லேக் ஒரு மிகப்பெரிய வாழ்வாதாரமாவே இருக்கா. இந்த ஏரியோட நிறத்திற்காகவும் இதுல இருக்கக்கூடிய மூழ்கடிக்காத தன்மைக்காகவுமே இந்த இடத்திற்கு பல சுற்றுலா பயணிகள் வந்து போயிட்டு இருக்காங்களாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.